நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நான் முருகன், துர்கா தேவி டிரான்ஸ்போர்ட்டு. தோஸ்து எடுக்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு கேட்டுருக்காங்க. அதாவது இந்த ஃபீல்டை பற்றி தெரியாதவங்க, புதுசாக வரவங்க, இந்த ஃபீல்டுக்கு புதுசாக வரவங்க தயவு செஞ்சு ஒரு முறை இல்லை 5 முறை இல்லை ஒரு 10 முறை 10 விதமான யோசனை இருக்கலாம். ஏன்னா டிரைவர்னால் எங்கள் தம்பி என்ன நினைக்கிறான்னா, அண்ணன் சம்பாதிக்கிறாரு, நல்லா ஓடுது வண்டி, எடுத்து கரெக்டாக டியூ கட்டுறாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கான். வேற ஒரு ஃபீல்டுலேருந்து இந்த ஃபீல்டுக்கு வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதாவது கடன் இல்லாத இருக்கிறேன், இதை வச்சு என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. ஏன்னா ஏற்கனவே வண்டி டியூ ஃபஸ்ட் டைம் எடுக்கிறவங்களா இருந்தால் வண்டி டியூ கட்டணும். அந்த வண்டி டியூ இல்லாத வண்டிக்கு தினமும் டீசலு, ஆயிலு, பல விதமான செலவுனா இருக்குது. எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசனை பண்ணி ஃபீல்டுக்குள்ளே வாங்க. ஃபீல்டுக்குள்ளே வர்றது பெருசு இல்லை, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப 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 பெருசு. ஏன்னு சொல்கிறேன்னா, எங்கள் தம்பி, அண்ணா நீ தோஸ்து வச்சுங்கிற, நான் ஒரு டாட்டா ஏசினா வாங்கி ஓட்டுறேன்னா நானும் உன்ன மாதிரி டிரைவர் ஆயிடுறேண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் தினமும் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துடுறான். ஆனால் நாங்கள் அதுமாரி வர முடியாது. இங்கேருந்து திருவண்ணாமலேருந்து சென்னைக்கு போகிறோன்னா அங்கேருந்து ரிட்டன் லோடு ஆகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கிறேன். 2 நாள் இல்லை 1 நாள் வண்டியிலே படுத்துட்டு மீண்டும் அங்கேருந்து லோடாகி எந்த ஊர் வரும்ன்றது எனக்கும் தெரியாது, ஓடுறோம்னாலையும் சொல்ல முடியாது, அப்படி இருக்குது. அதனால் யோசனை பண்ணி செய்யுங்க. இது என் தம்பிக்காக மட்டும் இல்லை, டிரைவர் ஃபீல்டுக்கு வரேன் அப்படின்னு வேற ஒரு ஃபீல்டுலேருந்து இப்போ பெயிண்டராக இருக்கிறான். காலையில் போனால் ஈவினிங் பெயிண்ட் வேலை முடிஞ்சுதுன்னா வீட்டுக்கு வந்துடுறான். இதில் அதுமாரி வர முடியாது. அதனால் ஒரு முறைக்கு 10 முறை யோசனை பண்ணிவிட்டு வாங்க. அதேமாரி கை மீதியாக இருக்கிறவங்க, கடன் எதுவும் இல்லை, நான் என்கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் இருக்குது, அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு நான் வண்டி எடுத்து ஓட்டுவேன் அப்படின்றவங்க மட்டும் வாங்க.